கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடுங்க. தெளிவாக கேட்டுக்கோங்க. கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் மெயின் ரோடு, வீரபாண்டி பிரிவு. ஜஸ்ட் அந்த NH ரோட்லேருந்தே 500 மீட்டரில் இருக்கிற இவ்வளோ பெரிய வீடு 49 லட்சம் ரூபா தான். ஏன்னா இப்போ வரைக்கும் நிறைய என்கொயரிஸ் எங்களுக்கு இருந்தது. வீரபாண்டி பிரிவு ஜஸ்ட் அந்த NH ரோட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நாங்கள் இது வரைக்கும் வீடே போட்டதில்லைங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸில் 49 லட்சம் ரூபா பட்ஜெட்டுக்கு இவ்வளோ பெரிய வீடு கட்டி சேல்க்கு ரெடியாக இருக்குது. யாராவது இவ்வளோ கம்மியான டிஸ்டன்ஸில் வீடு பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க. பிகாஸ் ரொம்ப நாள் இந்த வீடு இருக்காதுங்க. டக்குன்னு சோல்ட் அவுட் ஆயிரும், எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஏன்னா இன்றைக்கி NH ரோட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வீடே கிடையாது. அதுவும் இந்த பட்ஜெட்டில் ப்ராமிஸ் பண்ணி சொல்லலாம் வீடே கிடையாதுங்க. இந்த வீட்டோட பிளான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக 575 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. அதில் 1085 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 பெட்ரூம்ஸ், ஹால், கிச்சனோட செம்ம பிளான் பண்ணியிருக்காங்க. சவுத் ஃபேஸிங் சைட்டு, 25க்கு 23 லேண்ட் டைமென்ஷன். ஸோ வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் மட்டும் பாருங்கள். ஒரு 1.31 சென்ஸில் கட்டின வீடு அப்படின்னு யாராலையுமே நம்ப முடியாது. அந்தளவுக்கு ப்ராப்பரான ஒரு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் கொடுத்து அதிலேயே ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு லக்ஸுரி வில்லா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷன் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ லேண்ட் ஏரியா சின்னது தான், அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பராக எங்கேயும் இடத்த வேஸ்ட் பண்ணாமல் பிளான் பண்ணியிருக்காங்க. சவுத் ஃபேஸிங்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி மெயின் கேட்டு கொடுத்து பார்க்கிங் பொறுத்த வரைக்கும் 6க்கு 10 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 2 வீலர் நிறுத்திக்கலாங்க. அந்த மாதிரி ஃப்ரண்ட்லேயே வந்து பைக் கனெக்ஷன் வரைக்கும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன சிட் அவுட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோரே செம்ம அழகாக இருக்குங்க. அப்படியே ட்ரெடிஷ்னல் டிசைனில் இருக்குது. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா 12க்கு 16 சைஸில் நல்ல பெரிய, ஏன்னா இந்த இடத்துக்கு நல்ல ஒரு பெரிய ஹாலுங்க. தாராளமாக நம்ம புழங்கிக்கலாம். மேலே ஸ்பாட் லைட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சின்ன ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதில் இருக்கிற இடத்துல தான் பிளான் பண்ண முடியும். அப்படிங்கிறனால இங்கே வந்து உங்களுக்கு போர் இருக்குது, வாட்டர் சம்பு இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க. பெருசாக எந்த வகையிலையும் டிஸ்டர்ப் ஆகாது. அப்படியே வாங்க, கிரவுண்ட் ஃப்ளோரில் 12க்கு 16 ஹாலுங்க. அதே மாதிரி 6க்கு 10 சைஸில் கிச்சன். ஸோ எல் ஷேப்பில் கிச்சன் கவுண்டர் டாப் கொடுத்துருக்காங்க. கிழக்கு பார்த்த மாதிரியே ஒரு விண்டோ இருக்குது. அதே மாதிரி வால் டைல்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. புழக்கத்துக்கு தாராளமாக இருக்கும். மேலே லாஃப்டெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஆரோலாம் வைக்கிற மாதிரி இருந்தாலும் அதுக்கான ப்ரொவிஷன் வரைக்குமே பர்ஃபெக்டாக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு பக்கத்துலேயே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமுங்க. 10க்கு 10 சைஸில் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங்கில் நல்ல பெரிய விண்டோ இருக்குது, வெளிச்சம் இருக்கும். அஃப்கோர்ஸ் இப்போ வெளிச்சம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியல. நாங்கள் ஈவினிங் 6 மணி போல் நம்ம கவர் பண்ணிகிட்ருக்கோம் வீடியோ. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா லாஃப்ட் இருக்குது. 10க்கு 10 பெட்ரூம் கொடுத்து அதில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு மட்டும் பாருங்கள். பெட்ரூம் சைஸுக்கு ஈக்குவலாக நல்ல பெரிய பாத்ரூம்ங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்பு பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணியிருக்காங்க. செக்டு பேட்டர்னில் நமக்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸில் ஃப்ளோரிங்க்கு டைல்ஸும், செராமிக் டைல்ஸில் வால் டைல்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னர் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. இது டியூப்ளெக்ஸ் மாடல் வில்லா. ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்குமே கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஹேண்ட் ரெயிலிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஹெட்ரூமுக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெளிச்சம் தாராளமாக வரும். ஏன்னா மேற்கு பார்த்த மாதிரி பெரிய விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆயாச்சுங்க. ஸோ இந்த ஹால் மட்டும் பார்த்தீங்கன்னா 14க்கு 16 சைஸில் இருக்குது. நல்ல ஸ்பேஷியஸாக தான் தெரியுது. சேம் லைக் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே ஒரு 10க்கு 10 பெட்ரூமுங்க. ஃப்ளோரிங்கெல்லாம் கிளாஸ் விட்ரிஃபைட் டைல்ஸ். இந்த பக்கம் வந்து விண்டோ இருக்குது, நல்ல வெளிச்சம் இருக்கும். மேலே லாஃப்ட் இருக்குது வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. செம்ம ஒரு கிளாஸி லுக் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஆன்டிஸ்கிட் டைப்பில் ஃப்ளோரிங் டைல்ஸு, வால் டைல்ஸ் எல்லாம் சூப்பரான டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக பாத்ரூம் ஃபிட்டிங்ஸுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. ஆனால் பெரிய சைஸ் பாத்ரூம். அடுத்ததாக 3rd பெட்ரூம். 2 10க்கு 10 பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு கொடுத்துருந்தாங்க. எக்ஸசிவாக 8க்கு 10 சைஸில் இந்த பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இது ஒன்றில் மட்டும் அட்டாச்சு பாத்ரூம் கிடையாதுங்க. பட் மேலே லாஃப்ட் இருக்குது. கிழக்கு பக்கமாக பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. நல்ல வெளிச்சமாக தான் இருக்குது. ஸோ டோட்டலாக 3 பெட்ரூமுங்க. 10க்கு 10 2 பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. ஒரு பெட்ரூம் மட்டும் 8க்கு 10 சைஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி சவுத் ஃபேஸிங்கில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ஹால்லேருந்து ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்துருக்காங்க. வெளியில் வந்தீங்கன்னா நல்ல எல் ஷேப்பில் வந்து நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ரண்ட் பால்கனி. டஃபன் கிளாஸஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறப்போ ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான லுக் கொடுக்குதுங்க.
ப்ராப்பரான ரெசிடென்ஷியல் ஏரியா. முக்கியமாக பாருங்களேன், மெயின் ரோடு எவ்வளோ பக்கத்தில் இருக்குது அப்படின்னு. என்ஹெச் ரோடுக்கு இவ்வளோ நியர்பை டிஸ்டன்ஸில் இந்த பட்ஜெட்டில் நீங்கள் நினச்சி பார்த்தாலும் இதுக்கு மேலே வீடு கிடைக்காதுங்க. ஸோ இதுக்கு மேலே போகிறதுக்கு இங்கே ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. பால்கனி ஸ்பேஸ்லேருந்தே மேலேயும் போயிடலாம். வீட்டோட பிளான் இதுதாங்க. இது தவிர நீங்கள் மேலே வந்துட்டிங்கன்னா துணி துவைக்கிறதுக்கான கல், காய போடுறதுக்கு ஆங்கிள் செட்டு, வீட்டுக்கு தேவையான ஓவர்ஹெட் டேங்க்ஸ்னு பக்காவாக உடனே நீங்கள் குடியேறதுக்கு தேவையான எல்லா வசதியோட சூப்பராக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிற இந்த வீட்டோட டோட்டல் காஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 49 லட்ச ரூபாய் சொல்லியிருக்காங்க. பட் நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாம் வீடு பிடிச்சிருச்சு அப்படின்னா. இன்னும் கரெக்டாக சொல்கிறேன், வீரபாண்டி பிரிவுங்க. என்ஹெச் ரோட்லேருந்து பொடி நடையாக நடந்து வந்தால் கூட 5 நிமிஷத்தில் நீங்கள் வீடு வந்து சேர்ந்துடலாம். இமாக்குலேட் ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே லொக்கேட் ஆகிருக்கு. இந்த வீட்டை மிஸ் பண்ணிடாமல் சீக்கிரம் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எங்கள் காண்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கும், கால் பண்ணுங்கள்.